أعوذ بالله من الشيطان الرجيم. ஒரு முதல் கேள்வி, கஸா நோன்பு அடுத்த ஆண்டு ரமலான் நோன்பு முன் முடிக்காமல் விட்டால் அதற்கு விட்ட நோன்பிற்கு அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். மேலும் விடுபட்ட நோன்பை கஸா செய்யும் என்று சொல்றாங்க. ஆனால் நான் இந்த சட்டம் தெரியாதனால சில வருட நோன்பு பிடிக்கவில்லை. போன வருடம்தான் பிடிக்க ஆரம்பித்தேன். இதற்கு நான் அந்த பரிகாரம் செய்ய வேண்டுமா அல்லது தெரியவில்லை காரணத்தினால் தேவையில்லையா? الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதரிகளே, ஃபஸலு அஹ்ல الذِّكْرِ إن كنتم لا تعلمون. நீங்கள் அறியாதவர்களாக தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்கிற குர்ஆன் வசனத்திற்கு அமைவாக இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதிலே முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிற இந்த கேள்வியை பொறுத்தவரையில், ஒருவர் பருவ வயதை அடைந்தால் அவர் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு சலுகை வழங்கப்பட்ட கூட்டத்தில் உள்ளவராகவும் இல்லாமல் இருந்தால் அவர் கண்டிப்பாக நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்கிறார். அதே போல ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் அதிலே நோன்பு பிடிக்கட்டும் என்று சொல்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனியல் இஸ்லாம் வலா ஹம்ஸின் என்று வரக்கூடிய ஹதீஸிலே இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது, அதிலே ஒன்றுதான் சௌமு ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது என்று சொல்கிறார்கள். எனவே இஸ்லாத்தின் 5 கடமைகளுள் மிக முக்கியமான ஒரு கடமையாக இந்த நோன்பு இருக்கிறது. நோன்பை பருவ வயதை அடைந்த சலுகைகள் வழங்கப்படாத ஒரு முஸ்லிமும் கண்டிப்பாக நோற்றாக வேண்டும். வேண்டுமென்று ஒருவர் நோன்பை விட்டால் அவர் அல்லாஹ்விடத்தில் பாவியாக, பெரும் பாவம் செய்த ஒருவராக காணப்படுவார். நியாயமான காரணங்களோடு ஒருவர் நோன்பை விட்டால் அவர் அந்த நோன்பை அடுத்த ரமலானுக்கு இடையில் கலா செய்ய வேண்டும் என்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து உலமாக்கள் நமக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகும். அடுத்த ஷாபானுக்கு இடையில் அந்த நோன்பை நாங்கள் நோற்று விடுவோம் என்று அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஷாபானுக்கு இடையில் நோக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இவ்வாறான விஷயங்களை எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக செய்து விடுவது நல்லதாகும். ஒரு பெண் மாதவிடாய் காரணமாக ரமலானிலே நோன்பிருக்கவில்லை, சில நோன்புகள் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலிலோ அல்லது துல்காதாவிலோ அந்த நோன்பை நோக்க முடியுமாக இருந்தால் வேகமாக நோற்றுக்கொள்வதுதான் சிறந்ததாகும். ஏனென்றால் நோன்பு நோற்றால்தான் அதனுடைய நன்மை கிடைக்கும். அப்ப அதற்கிடையில் அவர் மௌத்தானால் குற்றமில்லாவிட்டாலும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்காது. எனவே விடுபட்ட நோன்புகளை ரமலான் முடிய நோற்றுக்கொள்வது சிறந்தது என்பதை நாம் புரிய வேண்டும். அதற்குரிய மேக்சிமம் காலப்பகுதி ஷாபான் வரைக்கும் பிடிக்கலாம் என்பதாகும். ஆனால் ஒருவர் ஷாபான் வரைக்கும் பிடிக்க தவறினால் அவர் உண்மையிலேயே தவறு செய்கிறார். எனவே அவர் அந்த நோன்பை குறிப்பிட்ட ரமலானுக்கு பிறகு மீண்டும் பிடிக்க வேண்டும். அது அவர் மீது உள்ள ஒரு முக்கியமான கடமையாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிய வேண்டும். பிற்படுத்துவதற்காக அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். ஆனால் ரமலானுக்கு பிறகு அவர் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு பிறகு நோன்பை பிடிக்கிறேன் என்பதனால் அதற்காக ஃபிதியா கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் அதை வலியுறுத்தக்கூடிய எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே நாம் இந்த ரமலானிலே மிஸ் ஆன நோன்பை அடுத்த ரமலானுக்கு இடையில் பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்க முடியாமல் போகிற போது அதற்கு அடுத்த ரமலானுக்கு பிறகாவது அதை பிடித்து முடிக்க வேண்டும். ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு தஆலா அலம். அடுத்த கேள்வி ஜகாத் பற்றி ஷேக். எங்களிடம் நிசாப் அளவை தாண்டிய நகைகள் உள்ளது.
ஆனால் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. எனது தந்தை பல வருடங்களுக்கு முன் வஃபாத் ஆகிவிட்டார். என்னோட சகோதரனும் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்கள் குடும்பத்திற்கு வருடா வருடம் எங்கள் உறவினர்கள் ஜகாத் பணம் கொடுத்து உதவுவார்கள். 2 கேள்விகள் இருக்கு ஷேக். இதுல எங்களிடம் நிசாபை தாண்டிய அளவு நகைகள் இருப்பதால் ஜகாத் கடமையாக இருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? எந்த எந்த வருமானமும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். வீட்டில் உழைப்பதற்கு யாரும் இல்லை, உழைத்து தருவதற்கு. இருந்தாலும் கூட நிசாபை தாண்டிய நிலையில் ஜக்காத் நகை இருக்கிறது. இப்போது நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? ஒன்று. இரண்டாவது, எங்களுக்கு ஜக்காத் தரப்பட்டால் அந்த ஜக்காத்தை நாங்கள் எடுக்கலாமா? இதிலே வைத்திருக்கிற நகையினுடைய நிலை என்ன என்பதை முதல்ல நாம் பார்க்க வேண்டும். அந்த நகை நாளாந்தம் பயன்படுத்துகிற நகையாக இருக்குமாக இருந்தால், நாளாந்தம் பயன்படுத்தக்கூடிய நகையாக இருக்குமாக இருந்தால், அந்த நகைக்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நகை ஒரு சேமிப்பு நகையாக இருக்கிறது என்றால் கட்டாயமாக அதிலே ஜக்காத் கடமையாக இருக்கிறது. இந்த யூஸ் பண்ணக்கூடிய நகையாக, நாளாந்தம் பயன்படுத்துகிற நகையாக அது இருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை உலமாக்கள் ஒரு சாரார் சொல்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் கொடுக்க தேவையில்லை என்கிறார்கள். 2 கருத்துக்களும் வலுவான கருத்துக்களாகவே காணப்படுகின்றன. அதாவது 2 பேரும் நிறைய நியாயமான ஆதாரங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு தஆலா அலம். அதிலே பேணுதலான முறை ஜக்காத் கொடுப்பதுதான். அதே போல இந்த சேமிப்பு நகை என்றால் அதிலே ஜக்காத் இருக்கிறது என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஒருவர் ஜக்காத் கொடுப்பதற்குரியவராக இருந்தால் அவர் ஜக்காத் பெறுவது கூடாது. ஒருவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக இருந்தால் அவர் ஜக்காத் பெறுவது கூடாது. ஏனென்றால் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதிலே ஃபகீர், மிஸ்கீன், காரிமீன் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. ஃபகீர் என்று சொன்னால் பரம ஏழை, மிஸ்கீன் என்றால் ஏழை, காரிமூன் என்றால் கடங்காரர்கள். இப்போ இந்த நிலையில் ஃபகீர் அல்லது மிஸ்கீன் என்கிற நிலையை ஒருவர் அடைவது எப்போதென்றால், யாரிடத்தில் நிசாப் இல்லாமல் இருக்கிறதோ, நிசாபுடைய அளவுக்கு பணமோ அல்லது நகையோ யாரிடம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்தான் மிஸ்கீன் அல்லது ஃபகீர் என்கிற நிலைக்கு வருவார். அப்ப ஒருவரிடத்தில் நிசாப் இருந்தால் அவர் இஸ்லாத்தின் பார்வையில் அவர் வசதி படைத்தவராகத்தான் கருதப்படுவார். அவர் ஜக்காத் பெற தகுதியற்றவர். எனவே கேள்வி கேட்டிருக்கிற அந்த சகோதரி தன்னிடத்தில் இருக்கிற அந்த நகையை விற்று அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அந்த நகையை விற்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும், அல்லது அந்த நகையை விற்று அவர்கள் ஏதாவது முதலீடு செய்து அதிலிருந்து வருமானத்தை பெற முயற்சிய வேண்டும். வெறுமனே அந்த நகைகளை சும்மா வைத்து கொண்டிருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக அவர்கள் அந்த நகைக்காக வேண்டி ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்கிற ஒருவர் ஜக்காத் பெற தகுதியற்றவர். வல்லாஹு தஆலா அலம். இதில் இன்னொரு கேள்வி, கடந்த பல வருஷமா மேபி 5 வருஷமா ஜக்காத் கொடுக்கவில்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்த பல வருடங்களாக ஒருவர் ஜக்காத் கொடுக்காமல் இருந்தால் அவர் என்ன செய்வது என்பதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதிலே வல்லாஹு தஆலா ஆலம் மிக வலுவான கருத்தாக காணப்படுவது, அந்த கடந்த 5 வருடங்கள் என்றால் உதாரணமாக 5 வருடங்களுக்கும் அவர் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆலம். ஜக்காத் பலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்கலாமா? பொதுவாக ஜக்காத்தை பெற தகுதியான 8 கூட்டத்தாரில் 8 கூட்டத்தாருக்கும் கொடுக்கலாம், அல்லது 8 கூட்டத்தில் யாராவது ஒரு கூட்டத்திற்கோ அல்லது 2 கூட்டங்களுக்கோ அல்லது தகுதியானவர்களுக்கோ நம்ம கொடுக்கலாம்.
இந்த ஜக்காத்தை கொடுக்கும்போது முதல் நிலைப்படுத்த வேண்டியவர்கள் யார் என்று கேட்டால், அந்தந்த பிரதேசத்தில் உள்ள ஏழைகள் முதல் நிலைப்படுத்தப்பட வேண்டும். மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அந்த கேட்டகரியில் வரக்கூடியவர்கள் முதல் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊரில் உள்ள ஏழைகளை விடவும் மிக இக்கட்டான நிலையில் யாராவது வேறு ஊர்களில் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதில் குற்றமில்லை. ஆனால் முதல் நிலைப்படுத்துவது என்பது நம்முடைய ஊரிலே உள்ளவர்கள் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிக்க செல்கிறவர்களிடம் சொன்னார்கள், அங்குள்ள ஏழைகளிடமிருந்து புறப்பட்டு பணக்காரர்களிடமிருந்து புறப்பட்டு அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தூரத்தில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த அடிப்படையில் இன்றைய காலத்தில் பலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக தேவையோடு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பதில் குற்றமில்லை. அது ஒரு சிறந்த விஷயமாக அமையும். அல்லாஹு தஆலா அலம். இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கின லேண்டுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? விருப்பத்திற்காக வாங்கின லேண்டுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? இந்த லேண்டுக்கு ஜக்காத்தை எப்படி எடுக்கிறது? பொதுவாக நாம் ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்தில் எவற்றுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற மிக அழகிய தெளிவு இஸ்லாத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த வகையில் நிலங்கள், லேண்டுகளை பொறுத்தவரையில் அவற்றுக்கான ஜக்காத்தினுடைய வழிகாட்டல் இஸ்லாத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. லேண்டுகளை நாம் சுருக்கமாக 3ஆக பார்க்கலாம். ஒரு லேண்ட் விவசாயம் செய்கிற லேண்டாக இருக்கும். இன்னும் ஒரு லேண்ட் ஒருவர் தன்னுடைய தேவைக்காக வாங்கி போடுகிற லேண்டாக இருக்கும். அது வீடு கட்டுவதோ அல்லது எதிர்காலத்தில் தேவைப்படும் என்ற நோக்கத்திலோ வாங்கி போடுகிற லேண்ட். 3வது ஒரு லேண்ட் இருக்கிறது, வியாபார நோக்கத்தில் வாங்கி போடக்கூடிய லேண்ட். இதிலே விவசாயத்திற்காக வாங்கப்பட்ட லேண்டில் விவசாய உற்பத்திக்காக அந்த அறுவடை செய்யும் போது ஜக்காத் கொடுக்க வேண்டும். லேண்டுக்கு ஜக்காத் கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக ஒருவர் ஒரு வீடு கட்டுகிற நோக்கத்தில் தன்னுடைய ஒரு தேவைக்காக ஒரு லேண்டை வாங்கி வைத்திருக்கிறார் என்றால் அந்த லேண்டுக்கு ஜக்காத் கிடையாது. 3வதாக வியாபார நோக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கி வைத்திருக்கிறார் என்றால் அந்த லேண்ட் நிசாபுடைய அளவை கொண்டதாக இருக்குமாக இருந்தால் அந்த லேண்டுக்கு நாம் கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டும். இதுதான் லேண்ட் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத்தின் வழிகாட்டலாகும். வல்லாஹு தஆலா அலம். அடுத்த கேள்வி, சமீபத்துல சில மக்கள் சொல்றாங்க ஜக்காத் 1 வருஷம் வெயிட் பண்றது இல்ல, அமௌண்ட் வந்த உடனே அந்த நிசாப் ரீச் ஆன உடனே கொடுத்துடணும். சில பேர் அது அவங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, அதுல வரக்கூடிய ஹதீஸ்கள், அந்த 1 வருஷத்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் ஜைஃபான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுல உலமா இஜ்மா பண்ணியிருக்கிறாங்க, அது ஜைஃப்னு தெரிஞ்சு கூட. சலஃப் உலமா இப்படி பண்ணியிருக்காங்களா? அதுல கேள்வி கேட்கிறவர் சொல்றாரு, அலி ரஸியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் வருது, ஆனா அது ஹதீஸ் இல்ல, அது அசர் தான். இதுல சலஃபுடைய கவுல் என்ன, ஷேக் முபாரக் மதனியுடைய கவுல் என்ன? அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையில் நாம் குர்ஆனில் ஹதீஸில் உள்ள விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அந்த ஜக்காத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் சஹாபாக்களுடைய நடைமுறையையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். அதுபோல அதற்கு அடுத்த காலங்களில் வந்த தாபியூன்கள், தபாவ் தாபியன்கள் போன்றவர்களுடைய நடைமுறைகளையும் கவனத்தில் கொள்கிறோம். இந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு பொருள் 1 வருடமாக நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் அதற்கு ஜக்காத் என்கிற செய்தி ஹதீஸ்களில் வருகிறது. அந்த ஹதீஸ்களை சஹீஹ் ஆக்குவதிலும் லஈஃப் ஆக்குவதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏகோபித்த நிலையில் லஈஃப் என்று வரவில்லை. ஏனென்றால் ஆரம்பகால ஃபுகஹாக்கள் அந்த ஹதீஸ்களை சஹீஹ் என்று கண்டதனால்தான் அவர்கள் ஹவுலானுல் ஹவுல் என்று சொல்லக்கூடிய 1 வருடம் பூர்த்தியாகுவது என்பதை
ஒரு மிக முக்கியமான அம்சமாக ஜக்காத்துடைய விஷயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில பொருட்கள் இருக்கின்றன. உதாரணமாக விவசாயத்தை பொறுத்தவரையில் விவசாயத்திற்கு ஒரு வருடம் பூரணமாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த விவசாயம் அறுவடை செய்யப்படும் போது அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதை தொடர்பாக தெளிவாகவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி. அதாவது விவசாயத்தை நீங்கள் அறுவடை செய்யும் போது அதற்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிற காரணத்தினால் விவசாயத்திற்கு மட்டும் அதனுடைய நிலையில் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆனால் மற்ற பொருட்களை பொறுத்தவரையில் ஒரு வருடம் பூர்த்தியாகுவது என்பது இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து ஆரம்பத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு தீர்ப்பாக காணப்படுகிறது. எனவே இடையில இப்ப புதிதாக ஒருவர் அந்த ஹதீஸ் லைஃப் எனவே இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே அது தவறாக இருந்திருந்தால் நிச்சயமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஜ்தமி உம்மத்தி அலா பலாலா, அதே போல லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று அந்த அடிப்படையில் இது தவறாக இருந்தால் அப்போது உள்ளவர்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டியிருப்பார்கள். எனவே ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அந்த ஹதீஸ் லைஃப் என்பது ஏகோபித்த முடிவு அல்ல, அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள், இன்னும் ஒரு சாரார் அது பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஆதாரபூர்வமானது என்ற அடிப்படையில் தான் இதுகால வரையிலும் அதற்கு அமல் செய்யப்படுகின்ற ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஆலம். ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்கிற அந்த கருத்தே மிக சரியானது. ஆனால் முற்கூட்டி ஜக்காத்தை கொடுக்க விரும்பினால், ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் ஜக்காத்தை கொடுக்க விரும்பினால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா ஆலம். நான் மந்த்லி சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா மணியும் எல்லா காசும் அப்படியே செலவாகிறது, எதுவும் சேவிங்ஸ் இல்லை. நான் எப்படி ஜக்காத் கணக்கு எடுக்கிறது? பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜக்காத் எப்போது நமக்கு கடமையாகிறது என்றால் நம்மிடத்தில் சேமிப்பாக பணம் இருக்கும் போதுதான் ஜக்காத் கடமையாகும். நாம் உழைக்கிறோம், அது மந்த்லி சேலரி செய்யக்கூடியவராக, சேலரியை பெறக்கூடிய ஒரு ஜாப் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம், அல்லது கூலி தொழில் செய்கிற ஒருவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வர வர போய்விடும் என்று சொன்னால் அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது. யாரிடத்தில் அந்த நிசாப் என்கிற அளவு, அது கால்நடைகளில் ஒரு நிசாப் இருக்கிறது, விவசாயத்திற்கு ஒரு நிசாப் இருக்கிறது, தங்கம் வெள்ளி பணங்கள் இவற்றுக்கு ஒரு நிசாப் இருக்கிறது. இந்த நிசாப் ஒருவரிடம் ஒரு வருடம் பூர்த்தியாகுமாக இருந்தால்தான் அவர் மீது ஜக்காத் கடமையாகும். இன்றைக்கு நிசாப் என்னிடம் வருகிறது என்பதற்காக உடனே ஜக்காத் கடமையாகாது. ஒரு வருடமாக அந்த நிசாப் என்னிடம் இருக்க வேண்டும். அதற்கு இடையில் அது செலவு செய்யப்பட்டு விடுமாக இருந்தால் ஜக்காத் கடமை இல்லை. எனவே கேள்வி கேட்டிருக்கிற சகோதரர், மாதாந்தம் சேலரி எடுக்கிறேன், சேலரி செலவாகி விடுகிறது என்றால் அவர் மீது ஜக்காத் கடமை இல்லை. வல்லாஹு தஆலா ஆலம். வீட்டில் திருமண வயது பெண் இருந்தால் அவளுக்கு சேர்த்து வைத்திருக்கும் நகைகளுக்கு ஜக்காத் கடமையா? வீட்டில் திருமண வயது பிள்ளை இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி வீட்டிலே பணமோ நகையோ சேர்த்து வைக்கிறார்கள். இப்போது நாம் சேர்த்திருக்கிற நோக்கம் மகளுடைய திருமணத்திற்காக என்பது. எனவே இந்த பணத்திற்கு ஜக்காத் இருக்கிறதா அல்லது இந்த நகைக்கு ஜக்காத் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக அந்த நகை நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக ஜக்காத் இருக்கிறது. வல்லாஹு தஆலா ஆலம். ரம்ஜான் நோன்பு இஃப்தார் அழைப்பு கொடுக்கறாங்க. ஆனா அந்த அழைப்பு அந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் கலந்து கொள்ளும் ஒரு மாஹோல் இருக்கு, ஃப்ரீ மிக்சிங் இருக்கு. அந்த மாதிரி இஃப்தார் அழைப்பு ஏற்றுக்கொள்ளாமா? ஏனென்றால் இந்த அழைப்பை கொடுத்தவர் அப்பாவுடைய தம்பி, அதாவது என்னுடைய சாச்சா. இஃப்தாருக்காக வேண்டியோ அல்லது ஒரு விருந்துக்காக வேண்டியோ நாம் அழைக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்வது என்பது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல பழக்கமாகும். அந்த அடிப்படையில் இந்த இஃப்தார் அழைப்பை ஒருவர் நமக்கு விடுக்கிறார், அதுவும் நம்முடைய உலுல் அர்ஹாம் என்று சொல்லக்கூடிய நெருங்கிய உறவினராகவும் இருக்கிறார் என்றால் அங்கே நாம் செல்வது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாம்
கேள்விப்படுகிறோம், உறுதியாக கேள்விப்படுகிறோம், அங்கே ஃப்ரீ மிக்சிங் இருக்க போகிறது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் அதை நாம் உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் நெருங்கிய உறவினர், தந்தையினுடைய சகோதரர் என்கிற நிலையில் அவர்களை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உணர்த்த வேண்டும் ஒன்று. அல்லது அந்த இஃப்தாருக்கு நாம் போய் கலந்து கொண்டு அந்த செட்டப்பை மாற்றுவது, அதாவது பெண்கள் செப்பரேட்டாகவும் ஆண்கள் செப்பரேட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை பண்ணுவது என்பது மிக முக்கியமானதாகும். நாம் போய் ஃப்ரீ மிக்சிங் என்று சொல்லும்போது இஸ்லாமிய ஷரியாவுடைய எல்லைகளை தாண்டாத நிலையில் மிக்சிங் இருக்கும். அதாவது பெண்கள் தங்களை சரியாக மறைத்திருப்பார்கள், அல்லது எல்லோருமே உறவினர்களாக இருப்பார்கள், ஒரு ஒரு பக்கம் ஆண்கள் இன்னொரு பக்கம் பெண்கள் என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்க வரையறைகளை மீறக்கூடிய நிலையில் அந்த ஃபங்க்ஷன் அமையுமாக இருந்தால் நாம் ஏற்கனவே சொன்னது போல அதை அவர் தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது அதிலிருந்து அவர் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஒதுங்குவது என்பது ஒன்று, மௌனமாக ஒதுங்குவதில் பிரயோசனம் இல்லை அவர், ஏனென்றால் அவருடைய நெருங்கிய உறவினர் என்கிற வகையில் சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டிவிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி செல்லுவதால் இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அவர் திரும்பி செல்ல வேண்டும். அல்லது இவர் திரும்பி செல்வதால் இதைவிட மோசமான ஒரு விளைவு ஏற்படும் என்கிற பயம் இருந்தால், சில நேரம் இன உறவினால் துண்டிக்கப்படலாம் என்கிற ஒரு பயம் இருந்தால் அவர் அந்த ஒரு ஏற்பாட்டை, அதாவது ஆண்களும் பெண்களும் கலந்து மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்கிற இடத்தை விட்டு வேறொரு சேஃபான இடத்திலே அவர் தன்னுடைய இஃப்தாரை அமைத்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அலம். ஜகாத் மொத்தம் 8 வகையான மக்களுக்கு கொடுக்கப்படும். அதில் ஒன்று இஸ்லாத்தை என்கரேஜ் பண்ணுவாங்க, எம்ப்ரேஸ் பண்றதுக்கு இஸ்லாம். சோ அந்த ஒரு வகை அது என்னது அப்படின்னு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க. அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையில் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். முஅல்லஃபத்துல் குலூப் என்பதை உலமாக்கள் 2ஆக பிரித்து வழங்கப்படுத்துகிறார்கள். ஒரு கூட்டம் யார் என்றால் அவர்கள் நான் முஸ்லிம்ஸாக இருப்பார்கள், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்களாகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோடும் இருப்பவர்கள். இவர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வருகிற நோக்கத்தில் அவர்களுக்கு நாம் ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாம் என்பது முஅல்லஃபத்துல் குலூபில் ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி என்னவென்றால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கிறார், அவரை இஸ்லாத்திலே உறுதிப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி அவருக்கு நம்முடைய ஜக்காத்தில் இருந்து கொடுப்பது. இந்த இரண்டும் முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற நிலைக்குள் வரும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வல்லாஹு தஆலா அலம். நோன்பு எப்போது திறக்க வேண்டும்? பாங்கு முன்னால், அல்லது பாங்கு கூறும்போது, அல்லது சூரியன் மறையும் பொழுது? இதுல எது சரி? நோன்பு திறக்கிற நேரத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அக்பலத்தில் லைலு மின் ஹாஹுனா வ அத்பரத்தின் நஹாரு மின் ஹாஹுனா ஃபகத் அஃப்தர ஸாயிம். இங்கிருந்து பகல் போய் இரவு வருமாக இருந்தால் நோன்பாளி நோன்பு திறந்து விடுகிறார் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே தெளிவாகவே நோன்பு திறக்கிற நேரம் சூரியன் மறைகிற நேரம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இன்று நடைமுறையில் நம்மில் யாரும் சூரியன் மறைவதை சரியாக பார்ப்பதில்லை. எல்லோருமே டைம்ல தான் டிபெண்டாக இருக்கிறோம். நம்ம சூரியனை பார்த்து சூரியன் மறைந்து விட்டது அல்லது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்து விட்டது, எனவே லுஹருடைய நேரம் வந்து விட்டது என்றெல்லாம் சொல்வதில்லை. நேரத்தை தான் நாம் கவனத்தில் கொண்டு செயற்படுகிறோம். அந்த வகையில் இன்று நடைமுறையில் இருப்பது என்னவென்றால், முஅத்தின் அதான் சொல்லும் போது மக்கள் நோன்பு திறக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய சர்ச்சையான, ஆய்வு செய்து நான் சூரியன் மறைந்த பிறகுதான் நோன்பை திறப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ஒருவர் சரியாக சூரியனை பார்க்க தெரிந்தவராக இருந்தால் அவர் சூரியன் மறைந்தவுடன் நோன்பை திறந்து கொள்ளலாம். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள்
சூரியன் மறைவதை பார்த்தே நான் நோன்பு திறந்து வந்ததாக சொல்கிறார்கள். அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இல்லாவிட்டால் இன்று நம்முடைய நடைமுறையில் இருப்பது போல மகரிபுக்கு அதான் சொல்ல ஆரம்பிக்கும் போது நாம் நோன்பை திறந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அலம். மேராஜ் நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள், அதனால் நாமும் வைக்கிறோம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஷாபான் மாதம் பராத் நோன்பு இதில் தான் விதி எழுதப்படுகிறது மற்றும் நபி அவர்கள் நோன்பு வச்சிருக்காங்க என்று பல ஹதீத்கள் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீத் தைஃப் அப்படின்றது எப்படி அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க ஷேக். பொதுவாக இந்த பராத் நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நோன்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆரம்ப கால உலமாக்கள் பெரும்பாலானவர்கள் அப்படி ஒரு நோன்பு கிடையாது, அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் முன்பு இட்டுக்கட்டப்பட்டவையாக அல்லது மிக கடுமையான பலவீனமானவையாக இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இது புதிதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. அதாவது பராத் நோன்பு ஒன்று கிடையாது என்று புதிதாக சொல்லப்படக்கூடிய செய்தி கிடையாது. ஆரம்ப கால இமாம்களே அந்த செய்திகள் அனைத்தும் ஒன்றில் இட்டு கட்டப்பட்டவை அல்லது பலவீனமானவை என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நோன்பு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு நோன்பு கிடையாது என்பதுதான் சரியான நிலைப்பாடாகும். வல்லாஹு தஆலா அலம். நாங்கள் ஜகாத் ரிலேட்டட் கொஸ்டின் ஷேக். நாங்கள் 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வியாபாரம் தொடங்கினோம். ஆனால் வியாபாரமும் குறைவுதான், அதோடு சில லட்சங்கள் கடனும் இருக்கின்றது. இந்த நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 15 லட்சத்திற்கு நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? ஒருவர் 15 லட்சம் என்றது இப்போதைக்கு நிசாபை கடந்த ஒரு அமௌண்டாகவே கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒருவர் கணக்கு பார்க்கிறார் அவருடைய பிஆஃப்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 15 லட்சம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு கடன் 10 லட்சம் இருக்கிறது. 5 லட்சம் என்பது நிசாபை அடையாத ஒரு அமௌண்ட் என்று சொன்னால் அவர் மீது ஜக்காத் கடமை இல்லை. அப்போ அவர் மீது இருக்கிற கடனை அவர் கழித்து பார்க்க வேண்டும். அவர் கொடுக்க வேண்டிய கடனை கழித்துத்தான், அந்த பிஸ்னஸோடு ரிலேட்டடான கடனை அவர் கழித்துத்தான் பிஸ்னஸுக்கு இருக்கிற பொருட்களுக்கான ஜக்காத்தை கணிப்பீடு செய்வார். அந்த அடிப்படையில் கணக்கு பார்க்கும்போது கடனை கழித்து விட்டு பார்த்தால் நிசாப் இல்லை என்றால் அந்த பொருளுக்கு ஜக்காத் கிடையாது. ஆனால் கடனையும் கழித்து விட்டு பார்க்கும்போது நிசாபை அடைந்த நிலையில் அந்த பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் அதற்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க. உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு சான்றாக நீ ஆவதற்காக இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம். மனிதர்களின் பெரும்பாலோர் நமது சான்றுகளில் அலட்சியமாக உள்ளனர் அப்படின்றது ஃபிரௌன் சம்பந்தப்பட்ட ஆயத்தை சுட்டிக்காட்டி அந்த மியூசியம், எகிப்து மியூசியம்ல இருக்கக்கூடிய அந்த உடல் ஃபிரௌன் தானா கேட்டிருக்கோம். பொதுவாக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு சென்ற ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்கிற போது சொன்னான், அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அது ஒரு படிப்பினையாக இருப்பதற்காக என்று சொல்லி காட்டினான். அந்த அடிப்படையில் அன்றைய தினம் அவனுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் பின்னால் மறுமை நாள் வரையும் அந்த உடம்பு பாதுகாக்கப்படுமா என்கிற செய்தி சொல்லப்படவில்லை. அல்யௌம நுனஜ்ஜீக், இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்ற பெரிய கடலுக்குள் நீ மூழ்கடிக்கப்படுகிறாய், மீன்கள் சாப்பிடாமல், உன்னுடைய உடம்பு வேறு வகையில் சேதமாகி கட்டு போய்விடாமல் அல்லது காணாமல் போய்விடாமல் இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்களித்தபடி அன்றைய தினம் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு பிறகு உலகம் அழியும் வரை அவனுடைய உடல் பாதுகாக்கப்படுமா என்பது தொடர்பாக இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, எகிப்திலே மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய சென்ற ஃபிரௌனுடைய தானா என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. வல்லாஹு தஆலா அலம். பெண்கள் பெருநாள் தொழுகை எப்படி தொழுவ வேண்டும்? ஒரு 30 பெண்கள் ஒன்று சேர்த்து எப்படி பெருநாள் தொழ வேண்டும்? இமாமாக தொழு வைக்கலாமா, இல்ல ஒரு ஹசரத்மார்களை கொண்டுதான் தொழு வைக்க வேண்டுமா?
பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று கூடி நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக மாதவிடாய் உள்ள பெண்களையும் திடலுக்கு வருமாறு வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்தில் துஆ செய்வது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல தொழுகை தொழ முடியுமானவர்கள் தொழுது கொள்வது என்கிற விஷயம் இருக்கிறது. அவர்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்வது என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. எனவே ஒரு ஊரில் எல்லோரும் ஓரிடத்தில் தொழ முடியுமாக இருந்தால் அதுதான் மிக ஏற்றமானது, சிறந்தது என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே சில நேரங்களில் ஊர்கள் இடங்கள் தூரமாக இருக்கின்றன, போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்தந்த பகுதிகளில் தொழுது கொள்வதில் குற்றமில்லை. இந்த அடிப்படையில் பெண்கள் அந்த ஏரியாவிலே உள்ள ஒன்று பகுதிகளில், அதாவது திடலில் தொழுகை நடத்துகிற இடமாக இருந்தால் திடலிலோ அல்லது பள்ளிவாசல்களில் தொழுவது என்பது நபி வழி கிடையாது. இருந்தாலும் இன்று நடைமுறையில் பள்ளிகளிலும் தொழுகிறார்கள். அப்படி பள்ளிகளில் தொழுகிற போது பள்ளிகளிலோ சேர்ந்து தொழுது கொள்வதுதான் மிக சிறந்த நடைமுறையாகும். அவர்கள் தனியாக பெண்கள் ஒரு ஜமாத்தாக சேர்ந்து பெருநாள் தொழுகையை தொழுவது அதற்கு தெளிவான ஆதாரங்களும் கிடையாது. அது அப்படியான ஒரு நடைமுறை சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்ததையும் நம்மால் அறிய முடியவில்லை. வல்லாஹு தஆலா அலம். மனைவியோட தங்கத்திற்கான ஜகாத் கணவர் கொடுக்கறாங்க. ஆனா கணவர்கிட்ட ஒரு சில சேவிங்ஸ் இருக்கு, ஆனா அது நிசாப் அடையல. இப்போ அவர் அதுக்கும் சேர்த்து ஜகாத் கொடுக்கணுமா? அதாவது ஜக்காத் யாருக்கு கடமையானது என்று நாம் பார்க்கிற போது, யாரிடம் அந்த குறிப்பிட்ட தொகை பணம் இருக்கிறதோ அவர் மீதுதான் ஜக்காத் கடமையாகும். பணமோ நகையோ பொருளோ யாரிடம் இருக்கிறதோ அவருக்குத்தான் கடமையாகும். இப்ப மனைவியுடைய நகை என்றால் மனைவிக்குத்தான் கடமை, கணவனுடைய நகை என்றால் கணவனுக்குத்தான் கடமை. மனைவியும் கணவனும் சேர்ந்து அவர்கள் 2 பேருடைய சொத்துக்களையும் போட்டு நிசாபாக்கி ஜகாத் கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி செய்யவும் கூடாது. எனவே மனைவியுடைய சொத்துக்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். கணவனிடம் இருக்கிற சொத்துக்கள் நிசாபை அடையவில்லை என்றால் அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேரும் சேர்ந்து கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வல்லாஹு தஆலா அலம். ஃபஜர் நமாஸ் முடிஞ்சு அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதயம் வரை பிறகு 2 ரக்காத் தொழுவது உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க. இதன் வழிமுறைகள் என்ன? அதே இடத்தில் ஒதுவோட இருக்கணுமா? இதை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் சுபஹ் தொழுகை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே சூரியன் உதிக்கும் வரை அமர்ந்து அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு இருந்துவிட்டு பிறகு 2 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவர் பூரணமான உம்ராவை அல்லது ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மையை பெறுவார் என்று சொன்ன இந்த செய்தியை சில அறிஞர்கள், குறிப்பாக ஷா அல்பானி போன்ற அறிஞர்கள் ஆதாரபூர்வமான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் ஃபஜ்ர் தொழுது விட்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்திருப்பது, அல்லாஹுவை திக்ரு செய்வது, இதிலே அவர் ஒது முறியாதை பற்றி எதுவும் பேசப்படவில்லை. எனவே ஒதுவோடு இருந்து கொண்டால் சிறந்தது. ஒது முறிந்தால் சில நேரங்களில் அவர் போய் மீண்டும் ஒது செய்து கொண்டு வந்து அந்த இடத்தில் உட்காருவதில் குற்றமில்லை. தொடர்ச்சியாக அவர் அந்த இடத்திலே உட்காரும் போது அவருக்கு பூரணமான அந்த உம்ராவுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். 4 வருஷமா பூர்த்தியா 40 பவுன் இருந்துச்சு, அதுக்கு ஜகாத் கொடுக்கல. இப்போ ஜகாத் கொடுக்கும் அளவுக்கு நகை இல்ல, கொடுக்காத 4 வருஷத்துக்கு என்ன செய்வது? தயவு செஞ்சு விளக்குங்க. ஏற்கனவே ஜக்காத் கடமையான நிலையில் இருந்தும் ஜக்காத் கொடுக்காமல் விட்டது என்பது பெரும்பாவமாகும். அவர் வசதி இருந்தால் அந்த 4 வருடங்களுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்போது அவரிடம் வசதி இல்லை என்று சொல்லும் போது ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் என்ற குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அவர் தனக்கு அப்படி நடந்ததற்காக வேண்டி வருந்தி, நான் 4 வருடங்களாக ஜக்காத் கொடுக்காமல் இருந்து விட்டேனே என்று நினைத்து வருந்தி கவலைப்பட்டதற்காக தௌபா செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். பெண்கள் தொழுகையில் கால்களை மறைக்க வேண்டுமா, சாக்ஸ் அணிய வேண்டுமா? இது கடமையா?
பெண்கள் தொழுகையில் அவர்களுடைய ஔரத் எது, தொழுகையில் பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகள் எவை என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி தொழுகையில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய இந்த கை மணிக்கட்டிலிருந்து இதுவரை உள்ள கையையும் முகத்தையும் தவிர உள்ள மற்ற அனைத்து பகுதிகளையும் அவள் மறைக்க வேண்டும் என்கிற கருத்தை பெரும்பாலான உலமாக்கள் ஹதீஸ்களின் நிழலிலே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு பெண் தன்னுடைய பாதங்களையும் மறைக்க வேண்டும். பாதங்களை மறைக்கிற போது அவள் சொக்ஸ் அணிந்துதான் மறைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எப்படியோ பாதங்கள் வெளியே தெரியாத அமைப்பில் மறைத்து கொண்டால் போதுமானது. வல்லாஹு தஆலா ஆலம். ஒரு சகோதரர் சின்ன சின்ன கேள்விகள் கேட்டிருக்காரு ஷேக். அவர் சொல்றாரு, அவர் மஷால்லா உங்களுடைய பயான் கேட்டதுக்கு அப்புறமா அவருக்கு தெரிய வந்தது எல்லாம் வகையான தொழுகையிலும் சூரா ஃபாத்தியா கடமையாகும் அப்படின்றது. இப்ப தராவில இமாம் ரொம்ப வேகமா சூரா ஃபாத்தியா படிக்கிறாரு, அதுக்குள்ள அடுத்த சூரா போயிடுறாரு. இந்த நிலையில் நம்ம எப்படி சூரா ஃபாத்தியா தொழ வேண்டும்? அப்புறமா இந்த தராவி தொழுகையில அவருக்கு சூரா ஃபாத்தியா படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அடுத்த சூரா ஆரம்பிக்கிறதுனால. அது கேட்டிருக்காரு. என்ன நியத் பண்ணணும் தராவி தொழுகையில, என்ன நியத் பண்ணணும்? முதலாவதாக தராவி தொழுகை ஒரு சிறந்த இபாதத்தாகும். ரமலான் காலத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து ஈமானோடு நின்று வணங்குகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இரவு தொழுகையை, ரமலான் கால இரவு தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதும் சிறந்ததாகும். ஏனென்றால் ஒருவர் ஜமாத்தோடு தொழுதார் அன்று இரவு நின்று வணங்கிய நன்மை அவர் பெறுவார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொதுவாக தொழுகைகள் அனைத்திற்கும், இபாதத்துக்கள் அனைத்திற்கும், தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா இபாதத்துக்களுக்கும் நியத் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நியத் ஷரத்தாகும். நியத் என்பதற்குரிய இடம் மனதாகும். குறிப்பிட்ட இபாதத்தை அல்லாஹுக்காக செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்வதுதான் நியத்தாகும். அந்த வகையில் தராவிஹ் தொழும் போது இந்த தராவிஹ் தொழுகை அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று மனதால் நியத்து வைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய நியத் சரியாகும். அதே நேரத்தில் தொழுகையை பொறுத்தவரையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். எனவே ஒருவர் வேண்டுமென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை விடுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் தனியாக தொழுகிறார், சுன்னத் தொழுகிறார் அல்லது ஃபர்லான தொழுகை தனியாக தொழுகிறார் என்றால் அவர் கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும். தவறினால் அவருடைய தொழுகை பாத்திலாகும். இரண்டாவதாக ஜமாத்தோடு தொழும்போது அவருடைய சூரத்துல் ஃபாத்திஹாவின் நிலை என்ன என்பது தொடர்பாக உலமாக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவதாக மௌனமாக தொழக்கூடிய தொழுகைகளில் வல்லுஹர், அசர், மக்ரிபுடைய ஒரு ரக்காத் பிந்திய, இஷாவுடைய பிந்திய 2 ரக்காத் போன்ற தொழுகைகளில் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓத வேண்டும் என்கிற கருத்தை பெரும்பாலான இமாம்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதுதான் சரியான கருத்தும் கூட. அதே நேரத்திலே ஒருவர் இமாம் ஓதும்போது, இமாம் சத்தமிட்டு ஓதும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை அவரும் ஓத வேண்டுமா அல்லது கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமானதா என்ற விஷயத்திலும் கடுமையான கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருக்கிறது. அதில் வல்லாஹு தஆலா ஆலம், இமாம் ஓதுவது போதுமானது என்ற கருத்து வலுவானதா. இமாம் ஓதுவது மௌமூமுக்கு போதுமானதாகும். அந்த அடிப்படையில் தராவீஹ் தொழுகையில் சில இமாம்கள் வேக வேகமாக ஓதினாலும் அவர்களுடைய கிராத் நமக்கு சரியாக கேட்குமாக இருந்தால் அந்த கிராத் நமக்கு போதுமானதாக, நம்ம திரும்ப ரிஸ்க் எடுத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு தஆலா ஆலம். ஜனாஸா தொழுகையில சூரா ஃபாத்தியா கடமையா? தராவி தொழுகை ஜமாத்தோட தொழுறது சிறந்ததா இல்ல தனியா தொழுறது சிறந்ததா? ஜனாஸா தொழுகையை பொறுத்தவரையில் ஜனாஸா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தக்பீர் கட்டிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே ஜனாஸா தொழுகையின் அமைப்பில் சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவது தக்பீருக்கு பிறகு ஓதுவது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். வல்லாஹு தஆலா ஆலம். அதே போல தராவீஹ் தொழுகையை தனியாக தொழுவது சிறந்ததா ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததா என்றால், ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட ஹதீஸில் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யாரொருவர் ரமலானில் ஈமானோடும் இஹ்திசாபோடும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று வருகிறது. எனவே இரவு தொழுகை ரமலானிலே மிக முக்கியமானது, சிறப்பானது என்பதை நாம் பார்க்கலாம்.
ஜமாத்தாக தொழுவது சிறந்ததா என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யார் ஒருவர் இமாமோடு சேர்ந்து இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தராவி தொழுகையில ஈடுபட்டால் அவர் அன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை பெறுவார் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஜமாத்தோடு தொழுவதுதான் சிறந்ததாகும். ஆனால் தனியே தொழுவதற்கு மார்க்கத்தில் தாராளமாக அனுமதியும் இருக்கிறது. சிறந்தது எது என்று கேட்டால் ஜமாத்தோடு தொழுவது சிறந்ததாகும். வல்லாஹு தஆலா அலம். ஒரு வக்தின் தொழுகையை தாமதமாக தொழும் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்றால் அந்த தொழுகையை தொழுகாததான் காரணமாக அவள் குற்றம் பிடிக்கப்படுவாளா? இதை பொறுத்தவரையில் ஒரு பெண் மாதவிடாய் காரணமாக தொழுகையை பிற்படுத்துகிறாள் என்று சொன்னால் அந்த பெண் மாதவிடாய் காரணமாக தொழாமல் இருக்கிறார். பிறகு அவர் சுத்தமாகி விடுகிறார், டைம் இருக்கிறது என்று தொழாமல் தொழுகையை பிற்படுத்துகிறார் என்றால், டைம் இருக்கிறது என்கிற நிலையில் விட்டிருந்தால் அதற்கிடையில் அவர் வஃபாத்தானால் அவர் மீது குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹு தஆலா. அந்த நன்மை கிடைக்காது. எனவேதான் நன்மையான விஷயங்களை அவசரமாக செய்வது என்பது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்ப வக்து முவஸ்ஸா என்று சொல்வார்கள். டைம் தாராளமாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த வக்தில் நம்ம செய்து கொண்டால் போதுமானது. இப்ப பெண்களுக்கு ஜமாத் கடமை இல்லை, வீட்டில் தான் தொழப் போகிறார்கள், லுஹருடைய நேரத்தில் சுத்தமாகி விட்டார்கள். ஆனால் லுஹருடைய வக்து அவர்களுக்கு இருக்கிறது. அசருடைய வக்து வரைக்கும் அவர்கள் லுஹரை தொழலாம். அப்போ அவர்கள் பிற்படுத்தி கொண்டிருக்கும் போது வஃபாத்தாகி விட்டார்கள் என்றால் குற்றவாளி கிடையாது. ஆனால் லுஹர் தொழுத நன்மை அவர்களுக்கு கிடைக்காது. வல்லாஹு தஆலா அலம். சஜ்தாவுடைய வசனம் வரும்போது இமாம் அல்லாஹ் அக்பர் என்று கூறும்போது அது சஜ்தாவுடைய வசனம் என்று அறியாதவர்கள் ருக்கு செல்கிறார்கள். இமாம் ருக்குவிற்கு தக்பீர் சொல்லும் போதும் ருக்கு செல்கிறார்கள். இவர்களின் நிலைப்பாடு என்ன? இது அறியாமையினால் செய்யக்கூடிய ஒரு தவறாகும். அந்த விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுவிக்கிற இமாம்கள், சஜிதா சூரா ஓதக்கூடிய இமாம்கள் இவ்வாறு சில வசனங்கள் வரும்போது சஜிதா செய்வது சுன்னா என்ற அடிப்படையில் நாங்கள் செய்வோம், எனவே நீங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டுவது முக்கியமாகும். அப்படி இல்லாவிட்டால் அவ்வாறான வசனங்களை ஓதுகிற போது சஜிதா செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சஜிதாவுடைய வசனத்தை ஓதி சஜிதா செய்தார்கள், இன்னும் ஒரு தடவை அதே வசனத்தை ஓதி சஜிதா செய்யாமல் விட்டார்கள். சொன்னார்கள், நான் பர்பஸ்லி தான் இதை செய்தேன், ஏனென்றால் இரண்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மக்களை கன்ஃபியூஸ் ஆக்காமல் இருப்பதற்காக வேண்டி அந்த இடங்களில் சஜிதாவை தவிர்த்து கொள்வது சிறந்தது, அல்லது சஜிதாவுடைய வசனங்களை ஓதாமல் இருப்பது சிறந்தது. அறியாமையினால் இவ்வாறு தவறு செய்தவர்கள் மீது குற்றமில்லை. அல்லாஹு தஆலா அலம். சஜ்தாக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி, தொழுகையில் சஜ்தா ஆயத் வந்தால் எவ்வாறு சஜ்தா செய்வது? தொழுகையில் சஜிதாவுடைய வசனம் வந்தால் எவ்வாறு சஜிதா செய்வது என்று கேட்டால், தனியாக தொழும்போது சஜிதாவுடைய வசனம் வந்தால் நாம் ஏற்கனவே கூறியது போல விரும்பினால் உடனே சுஜூதுக்கு போகலாம். அல்லாஹ் அக்பர் என்று சுஜூதுக்கு போய் சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் அலா என்ற 3 தடவைகள் ஓதிவிட்டு மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்ற நிலைக்கு கிராத்தை கண்டினியூ பண்ணி தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். அல்லது அவர் சஜிதா செய்ய விரும்பவில்லை என்றால் தவிர்த்து தொடர்ந்து அவர் ஓதிக்கொண்டு தொழுகையை பூரணப்படுத்தலாம். இந்த 2 நிலைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா அலம். என்ன செய்வோம், 3 மணி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஆமா ஷேக், சொல்லுங்க ஷேக். என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நம்ம டைரக்ட்ல ஒரு சில பேர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. அவங்கள ஒரு 2 பேர் கேட்டுக்கலாம். சரிங்க பை. கேலக்ஸி S23 அல்ட்ரா அவருக்கு நான் மியூட் பண்றேன். வலைக்கும் ஸலாம். அந்த கேள்வி புரிஞ்சா கொஞ்சம் கிளியரா சொல்லிடுங்க. கொஞ்சம் போன் கிட்ட வச்சு பேசுங்கம்மா, கேட்க மாட்டேங்குது.
தராஃபி தொழுதா என்ன நன்மை? தராவிஹ் தொழுகை தொழுதால் என்ன நன்மை என்று அந்த சகோதரி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏற்கனவே நம்ம அந்த ஹதீஸை 2-3 தடவைகள் சொல்லிவிட்டோம். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமதானுடைய இரவுகளில் தொழுகிறாரோ, ரமதானுடைய இரவில் நின்று தொழுவது என்பது தராவிஹ் தொழுகையையும் குறிக்கும். எனவே யார் தராவிஹ் தொழுகையை தொழுகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். இது தராவிஹ் தொழுகையினால் கிடைக்கிற பெரிய நன்மையாகும். வல்லாஹு தஆலா அலம். அடுத்த கேள்வி அப்துல் அலி, நான் அன்மியூட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தராவிஹா தொழுகை வந்துட்டு 20 ரக்காயத்து தொழுதுறோம். இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல வந்துட்டு நன்மையை நாடி அதுக்கப்புறம் ஒரு 12 அது 10 மணிக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் தொழணும் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டா தொழலாமா? பொதுவாக சிறந்தது ஒருவர் ஜமாத்தோடு தொழுவதாக இருந்தால் இமாமுடன் தொழுது அவர் சலாம் கொடுப்பதோடு தொழுகையை முடித்துக் கொள்வதுதான் சிறந்ததாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப. யார் ஒருவர் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அவரோடு தொழுகிறாரோ குத்திப லஹு கியாமு லைலா, அவர் ஒரு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அது ஆரம்ப 10ஆக இருந்தாலும் இறுதி 10ஆக இருந்தாலும் ஒரு இமாமோடு சேர்ந்து நாம் தொழுது விட்டோமாக இருந்தால் அந்த இமாமோடு நாம் பூரணமாக்கி கொள்வது சிறந்ததாகும், சரியானதாகும். அதே நேரத்திலே நாம் தனியே தொழ விரும்பினால் ஜமாத்தோடு கலந்து கொள்ளாமல் பிறகு நாம் நம்முடைய வசதிக்கேற்ப தனியாக தொழுது கொள்ளலாம். இதுவும் சிக்கல் இல்லாத ஒரு இலகுவான நடைமுறையாகும். இரவிலே நாம் ஜமாத்தோடு தொழுது விட்டு லேட் நைட் எழும்பி தொழ விரும்பினால் நஃபில் முத்லக் என்கிற அடிப்படையில் அந்த தொழுகையை நாம் 2 ரக்காத்துக்களாக நமக்கு முடியுமானவரை தொழுது கொள்ளலாம். வல்லாஹு தஆலா அலம். அடுத்தது ஹதீஜா அசத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், என்னுடைய கேள்வி, இப்போ தராவி தொழுகையில வந்து நம்ம ஜமாத்தா தொழுகும் போது இப்போ ஆண்கள்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருந்து தோளோட தோல் சேர்த்து நிற்கிற மாதிரி அப்படிங்கிற ஹதீஸ் வருது. ஆனால் பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் வரும்போதே ஒரு முசல்லா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் இருந்து. அப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய முசல்லாவில் இருக்கும்போது பக்கத்தில் நெருக்கமாக நிற்கிறது இல்லை, கேப்பு விட்டு தான் இருக்குது. இது எப்படிங்க உஸ்தாத், இந்த மாதிரி இருக்கலாங்களா இன்ஷா அல்லாஹ்? பொதுவாக அந்த சகோதரி கேட்டிருக்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. மார்க்க சட்டங்கள் அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை தான். சில சட்டங்கள் இருக்கின்றன பெண்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும், இன்னும் சில சட்டங்கள் ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே உரிய சட்டங்களை பெண்கள் நடைமுறைப்படுத்துவதால் மாதவிடாய், பிரசவத்தீட்டு போன்ற சம்பந்தமான சட்டங்கள் அது பெண்களுக்கு மட்டும் உரியது, அது பெண்கள் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல ஆண்களுக்குரிய சில சட்டங்கள் இருக்கின்றன, அதை ஆண்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். உதாரணமாக ஔரத்தினுடைய அளவு என்றால் ஆண்களுக்கு குறைவானதாக இருக்கும். இது அல்லாமல் பொதுவாக எல்லா சட்டங்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. தொழுகையினுடைய முறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான். சஃபிலே நிற்கிற முறையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான். எனவே சஃபிலே நிற்கும் போது ஆண்கள் கால்களோடு கால்களை சேர்த்து சஃபை நெருக்கி வைத்துக் கொண்டு தோளோடு தோள் படக்கூடிய முறையில் நிற்பது போலதான் பெண்களும் சஃப்களிலே நிற்கிற போது பக்கத்தில் உள்ளவர்களோடு கால்களோடு கால்களை சேர்த்து நின்று கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான வழிமுறை என்பதையும் புரிய வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் சேர்த்து ஃபித்ரா அரிசி கொடுப்பாங்க. ஜக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில், ஃபித்ரா என்று நாம் சொல்லக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஒரு குடும்ப தலைவன் அவருடைய பராமரிப்பில் உள்ள அனைவருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் தனக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகள், இவன் அன்று தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்காகவும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பதுதான்
இஸ்லாமிய வழிகாட்டல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். வல்லாஹு தஆலா அலம். சரி, இன்னொரு கொஸ்டின். அந்த வட்டியோட பணம் பேங்க்லயே இருக்கலாமா, அல்லது அதை எடுத்துட்டு பேங்க் க்ளோஸ் பண்ணிடுறது நல்ல விஷயம்? அப்ப இதை பொறுத்தவரையில் வட்டி நமக்கு தெளிவான ஹராம், பெரும் பாவம், ஆபத்தான ஒரு பாவம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நிர்பந்தமான நிலையில் நாம் வங்கியிலே ஒரு முதலீடு செய்து வைத்திருந்தோம், பாதுகாப்புக்காக வேண்டி. அதாவது முதலில் டிபாசிட் பண்ணியிருந்தோம். அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி வந்து பெரிய ஒரு அமௌண்ட் வட்டி இப்போது நம்முடைய பேரிலே கிடக்கிறது. பெரிய அமௌண்டோ சின்ன அமௌண்டோ வங்கியிலே கிடக்கிறது என்றால் அந்த பணத்தை என்ன செய்வது என்று கேட்டால், இதிலே 2 விதமான கருத்துக்களை உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று, அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, எனவே நாம் அதை எடுக்கக்கூடாது, அப்படியே விட்டு வந்து விட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். இன்னும் சிலர் அப்படி அல்ல, அந்த பணம் கிடக்கும் போது நம்முடைய பேரில் தான் வங்கியில் கிடக்கப் போகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் கஷ்டம், வறுமை, பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் நாமே அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தி விடலாம் என்கிற பயம் இருக்கிறது. எனவே அந்த பணத்தை வங்கியிலே நாம் போட்டு வைக்காமல், என்றால் திரும்ப திரும்ப அதற்கும் வட்டி வரும், அந்த வட்டியாக இருக்கிற பணத்துக்கும் இன்னும் வட்டி வரும். எனவே நம்முடைய பேரில் இருந்து அதை முதலாவது எடுத்து விட வேண்டும். எடுத்து விட்டால் அந்த பணத்தை என்ன செய்வதென்றால், முதலாவதாக அந்த பணத்தை வங்கியில் உள்ளவர்களுக்கு கொடுத்து விட்டு வரலாமா என்றால், வட்டி பணத்தை நாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. நாம் எடுக்க முடியுமா என்றால் நாமும் எடுக்க முடியாது. அல்லது பணத்தை கொண்டு வந்து எரிக்க முடியுமா என்றால் எரிக்கவும் முடியாது. ஏதாவது பண்ண வேண்டும். எனவே நம்முடைய சொந்த தேவைக்காகவோ அல்லது தனி மனிதர்களுடைய உணவு தேவைகளுக்காகவோ பயன்படுத்தாமல் பொதுவான தேவைகளுக்காக அதை பயன்படுத்துவது நல்லது என்கிற கருத்தை 2வது சாரார் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து தான் ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலான கருத்தாக தென்படுகிறது. வல்லாஹு தஆலா அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். வலைக்கும் ஸலாம் துல்லா. இப்போ நோன்புக்கான சட்டங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஹஸ்ரத். எனக்கு தெரிஞ்ச பெண்மணிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தவங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது உடம்பு நல்லாயிட்டா நான் என் ஆயுசுக்கும் மாசம் ஒரு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சுட்டு வச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க ஆயுசுக்கும் நேர்ந்திருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அவங்களுக்கு நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை கூட வரும். அந்த மாதிரி வர டைம்ல நம்ம கடமையான நோன்புக்கு ஃபித்யா கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமா? இந்த மாதிரி நோன்பு வைக்கிறது கூடுமா அப்படின்னு சொல்லுங்க ஹஸ்ரத். முதலாவதாக, நேர்ச்சைகள் என்பது செய்யப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதாவது நிறைவேற்றுவது எப்படி என்று கேட்டால், ஷரத்தோடு, ஒரு நிபந்தனையோடு நேர்ச்சி செய்கிறோம். உதாரணமாக, நம்முடைய பிள்ளைக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் கிடைத்தால் நோன்பு பிடிப்பேன் என்று நேர்ச்சி செய்கிறோம். ஆனால் சுகமே கிடைக்கவில்லை, நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தந்தைக்கு சுகஈனமாக இருக்கிறார், இவருடைய நோய் குணமானால் நான் நோன்பு பிடிப்பேன் என்று நேர்ச்சி செய்கிறோம். ஆனால் சுகமாகவில்லை என்றால் நமக்கு நோன்பு பிடிப்பது கடமை கிடையாது, அவசியமும் இல்லை. இப்போ ஷரத்து போட்டு, நிபந்தனை போட்டு ஒரு விஷயத்தை நேர்ச்சி செய்யும் போது அந்த நிபந்தனையிடப்பட்ட விஷயம் நிறைவேறினால்தான் நோன்பு கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். 2வதாக, நேர்ச்சி செய்வது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நேர்ச்சையினால் ஒன்றும் நடக்காது, மேக்சிமம் என்ன நடக்கும் என்றால் ஒரு கஞ்சனுடைய கஞ்சத்தனம் அதனால் இல்லாமல் போகும் என்றார்கள். எனவே எடுத்ததற்கெல்லாம் நேர்ச்சை செய்வதை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்பதையும் தாய்மார் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு அதிகமாக நேர்ச்சி செய்து விடுவார்கள். ஆனால் நேர்ச்சி செய்ய முடியாமல் போனால், செய்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாமல் போனால் என்ன செய்வது என்பதை பொறுத்தவரையில் அதற்காக அவர்கள் சத்தியத்தை முறிப்பதற்கு என்ன கஃபாரா இருக்கிறதோ அதுபோலதான் நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாத போது அதற்குரிய கஃபாராவை, ஃபிதியாவை கொடுத்தால் போதுமானதாகும். வல்லாஹு தஆலா அலம். முடிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், தராவிஹ் பிரேயர் வழக்கமா பெண்கள் இமாமத் செஞ்சு வீட்டுல தொழுதுக்கலாமா ஷேக்? தப்பில்லை. பெண்கள் விரும்பினால் வீட்டிலே அவர்கள் பெண்களுக்கு இமாமாக இருந்து ஜமாத்தாக தொழுது கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் சிறந்தது ஆண்கள் தொழுவிக்கிற மஸ்ஜிதுகளில் சென்று
ஜமாத்தோடு தொழுவதுதான் சிறந்ததாகும். ஆனால் வீட்டில் தொழுதால் தப்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா அலம்.